இல்ல என் பைக்கை ரிப்பேர் பண்றேன்னு உடைச்சு போட்ட மாதிரி அந்த ஓனர் காரையும் உடைச்சு போட்டிருக்கீங்களா? ஏங்க உங்களுதான் என்னமோ. எனக்கு எந்த வேலையாவது கிடைக்கணும். என் குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்கிறதுக்கு உதவி செய் கடவுளே. சார், என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க? கேள்வி ஏதாவது கேளுங்க சார். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அது இன்டர்வியூ இல்ல சார், அதான். இன்டர்வியூக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா? ஐயோ இல்ல சார், நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன். ஏன் வேலை கிடைக்கல? சார், அந்த கதையெல்லாம் சொன்னா நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கணும் சார். அப்பவும் இப்படிதான் டென்ஷனா இருந்தீங்களா? இல்ல சார், என்னால அவங்க தான் சார் டென்ஷனா இருந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல. சார், நீங்க என்ன வேணா கேளுங்க சார், நான் ஃபுல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன் சார். நோ மிஸ்டர் சீனு, ஃபார்மல் இன்டர்வியூவால யூஸ் இல்லை. இவ்வளவு நேரம் நடந்ததே உங்க பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். சார், அப்ப எனக்கு வேலை இல்லையா சார்? பாத்தீங்களா, இதான் உங்க எபிலிட்டி. உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இல்ல சார், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள் சார். சரி, கடைசியா ஒரு கேள்வி. உங்களுக்கு நான் ஏன் இந்த வேலை கொடுக்கணும்? சார், பாயிண்ட் நம்பர் 1 சார், உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜர் தேவை. பாயிண்ட் நம்பர் 2, நான் ரொம்ப உண்மையா சின்சியரா உழைப்பேன் சார். வேலையை செய்ய நேரங்காலம்லாம் பார்க்க மாட்டேன் சார். பாயிண்ட் நம்பர் 3. போதும் போதும் போதும். எங்களுக்கு நல்லவன் தேவையில்ல மிஸ்டர், வல்லவன் தான் தேவை. சார், எனக்கு வேலை கொடுத்தா ப்ரூவ் பண்ணுவேன் சார். அந்த ரிஸ்கை நாங்க எடுக்க விரும்பல. தேங்க்யூ. டாட், உட்காருங்க மிஸ்டர் சீனு. வெரி குட் சீனு, உட்காருங்க. இவர் எல்லாத்துக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பதில் சொன்னார். ஆதி, நாங்க இங்க பேசுனது உங்களுக்கு எப்படி சார் கேட்டது? இங்க எல்லாமே இன்டர்லிங்க் சீனு. நீங்க பேசுனத நான் கேட்டேன். பாத்தியா, இந்த வெளிப்படைத்தன்மை தான் ரொம்ப முக்கியம். இவரு நமக்கு ரொம்ப உண்மையா இருப்பாரு. பட் டாட், இவன் மேனேஜர்னா என்ன மிஸ்டர் சீனு? மேனேஜ் பண்றது சார். எதை மேனேஜ் பண்றது? எல்லாத்தையும் தான் சார். என்ட்ரன்ஸ் பார்க்கிங் மாதிரி எல்லாரும் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார். ஆனா பார்க்கிங் காலியா இருக்கு. கேண்டீன்ல சுத்தமே இல்லை. அதை கவனிக்கணும் சார். வேலை செய்யறவங்க ஆரோக்கியமா இருந்தா தானே முதலாளி வெல்த்தா இருக்க முடியும். நீ கம்பெனி ஆள் மாதிரியே பேசலையே, ஏதோ யூனியன் லீடர் மாதிரி பேசுற. கம்பெனி வேற, ஒர்க்கர்ஸ் வேற இல்லையே சார். அவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆதி, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை மேனேஜ் பண்றது தானே சார் என் வேலை. குட். நீங்க இப்ப அந்த 5th கேபின்ல போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கங்க. சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி நான் உண்மையை உழைப்பேன் சார். தட்ஸ் கிரேட். சார், உங்களுக்கும் நன்றி சார். போ, நான் ஆர்டர் வாங்கிக்கிறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். வரேன் சார். வா. என்ன டாட், என்ன டாட், இவனை வச்சு என்ன செய்யறது? இவனை வச்சு சில பேரை செய்ய வேண்டியது இருக்காது. ரஞ்சனியோட நல்லதுக்காக தான் இவனை அப்பாயின்மெண்ட் பண்றேன். ரஞ்சனிக்கு நல்லதா? நீங்களா? ஆமா ஆதி, உங்க அம்மாவோட பிடிவாதம், எங்க அப்பாவோட சப்போர்ட், இதனாலதான் அவளை இங்க நான் விட்டு வச்சிருக்கேன். என் மகளாவே இருந்தாலும்
அவளால எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால மறக்கவே முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவ முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் முகத்துல அந்த ஷூ விழுந்ததுதான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என்னையும் மீறி நான் டென்ஷன் ஆயிடுறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது ரஞ்சனிக்கு ஆபத்தா போயிடுமோன்னு தான் யோசிக்கிறேன். அதனாலதான் எல்லாருடைய நல்லதுக்காகவும் என் ஹெல்த்துக்காகவும் சேர்த்து இந்த முடிவு எடுத்திருக்கேன். புரியுது டேட். அதுக்கு இவன் எப்படி யூஸ் ஆவா? ஏற்கனவே கம்பெனி கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. அந்த கமலேஷ் உள்ள வந்து அந்த டார்ச்சர் வேற. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ சீனுவை டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நம்ப முடியாது. இவன் எல்லா இடத்துலயும் உண்மையா இருப்பான். நான் உறுதியா சொல்றேன். நமக்காக இவன் என்ன வேணாலும் செய்வான். ஏன் ரஞ்சனி, ஒருவேளை தாத்தா மட்டும் ஆபீஸ்க்கு போய் இன்டர்வியூ எடுத்திருந்தா சீனுக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல? கன்ஃபார்மா கிடைச்சிரும். ஆனா தாத்தா ஆபீஸ்க்கே போகலையாமே. அச்சோ, தாத்தா கிட்ட ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்க போல இருக்கு. நான் ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னனே தவிர வேற எதுவுமே செய்யல. ரஞ்சனி, லவ் மேட்டர் தாத்தாட்ட சொல்லிட்டியா? உங்களை தவிர யாருக்கும் தெரியாதுடா. அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? நம்ம ஆள் தான் எங்க போனாலும் சொதப்புவானே. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னதே தப்பு. என்ன நிக்க வச்சு நீங்க எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், எல்லாம் உன் எதிர்காலத்தை பத்தின பயத்துல தான். தாத்தா ஆபீஸ்ல இருந்தா சீனுவுக்கு பிரச்சனையே இல்ல. அந்த ஜெமினிக்கு திறமையானவங்களை விட நேர்மையானவங்கள தான் பிடிக்கும். திறமைய வளர்த்துக்கலாம், நேர்மை வளர்ப்புல வருதுன்னு சொல்லுவாரு. சீனு நேர்மையானவரு. அதனால தாத்தா இன்டர்வியூ பண்ணிருந்தா சீனுவுக்கு வேலை கிடைச்சிருக்கும். சீனு அங்க எப்படி சமாளிச்சிட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த ஆதி சும்மாவே ஓவரா பேசுவான். இதுல சீனு மாதிரி ஒரு நல்லவன் கிடைச்சா கேட்கவா வேணும்? அங்க அப்பா வேற இருக்காரு. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அம்மாஞ்சி நம்ம யாரா பிக்கப் பண்ண போணுமா, இல்ல அவனே வந்துருவானா? ஹேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிறீங்க? தேவையில்லாம என்ன மாட்டி விடாதீங்க. ஏய் ரஞ்சனி, நான் அதுக்காக கேட்கல. அவனுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்டேன்.